உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தேனி, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 17, 18ஆம் தேதிகளில் கடலூர், டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி, குமரி, தென்காசியில் கனமழைக்கும், நெல்லை மாவட்டத்தில் அதிகனமழைக்கும் வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 32% அதிகம் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கருப்பா நதி அணை திறப்பால் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு. பெரியநாயகம் கோவிலுக்கு சென்று காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 38 பக்தர்கள் கயிறு கட்டி மீட்பு. கோவிலில் தங்க வைக்கப்பட்டுள்ள 60 பக்தர்கள் இன்று மீட்கப்படுவார்கள் என தகவல். தென்காசி மாவட்டம் கடனாநதி, ராமநதி அணைகளில் இருந்து 23,000 கன அடி நீர் வெளியேற்றம். குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், கழுத்தளவு தண்ணீரில் தவிக்கும் நிலை. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வாய்க்கால் உடைந்து ஊருக்குள் ஆறாக பாய்ந்த வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் தவிப்பு. ஆக்கிரமிப்பு காரணமாகவே நெல்லை மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு தகவல். பயிர் பாதிப்பு குறித்து முறையாக கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. வீராணம் ஏரி திறப்பால் காட்டு மன்னார்கோவில் அருகே கிராமங்களுக்குள் புகுந்த வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் இருந்தவர்கள் கயிறு கட்டி மீட்பு. சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உயர்த்தப்பட்டதால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் பாதிப்பு. காரைக்காலில் அரசலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் நள்ளிரவில் அமைச்சர் ஆய்வு. அத்திப்படுகை சிறிய பாலத்தின் இணைப்பு பகுதி திடீரென வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு.
மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையை அடுத்த திருநின்றவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடுப்பு அளவிற்கு தேங்கிய மழை வெள்ளம். ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலை வெள்ளக்காடாக மாறியது. காட்டுமன்னார் கோவில் அருகே வெள்ளத்தில் சிக்கிய வானமாதேவி கிராமத்தினர் மீட்பு. சிதம்பரம் அருகே தில்லை நாயக்கபுரத்தில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. டெல்டா மாவட்டங்களில் 75 கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. மழைக்காலங்களில் அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம். செம்பரம்பாக்கம் ஏரியை நேரில் ஆய்வு செய்த பின்னர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. சிவகாசி அருகே கழிவுநீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து 5 வயது சிறுவன் பலியான சோகம். காப்பாற்ற முயன்ற தாயும் நீரில் மூழ்கி பலியான துயரம். கேரளாவில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட காரை திடீரென சிறுமிகள் இயக்கியதால் விபரீதம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மலை உச்சியில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. கிரிவல பாதையில் வலம் வந்து லட்சக்கணக்கானோர் தரிசனம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தாமிரபரணியில் கரை புரளும் வெள்ளம். நெல்லை சந்திப்பு டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா ஏற்பாடுகளை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. திரிவேணி சங்கமத்தில் பூஜை செய்து வழிபட்டார்.
ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒன்று சேர்ந்து கடுமையாக எதிர்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாது என திருமாவளவனுக்கு அமைச்சர் ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தார். விசிகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். ரசிகை உயிரிழந்த சம்பவத்தில் கைதான நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் சிறை காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. அல்லு அர்ஜுன் மனுவை ஏற்று 4 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஹைதராபாத் உயர்நீதிமன்றம். செய்தியாளர்களை தாக்கிய வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் நடிகர் மோகன் பாபு தலைமறைவு. போலீசார் வாக்குமூலம் பெற அவரது வீட்டிற்கு சென்றபோது மாயமானதாக தகவல். கோவையில் சைபர் கிரைம் பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம். முன்னாள் பாமக நிர்வாகி மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா பேட்டிங். இந்திய அணியில் அஸ்வினுக்கு பதில் ஆகாஷ் தீப் சேர்ப்பு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.